ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இந்த ப்ரொஃபைல்லே நம்ம ஆப்ரேட்டர் என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர், லீஃப்னா என்ன, அன்நேரி ஆப்ரேட்டர் என்ன, பைனரினா என்ன, ஸோ அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிபெண்ட் பண்ணி யாருக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், அது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று அந்த கண்டினியூ வீடியோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் ஆல் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ்பேண்ட் இன்டூ எக்ஸ்பேண்ட் ஆல்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நேமிங்லேயே எல்லாமே உங்களுக்கு வச்சுருவாங்க. எக்ஸ்பேண்ட் என்னன்னா உங்களுக்கு பெருசாகுது, எக்ஸ்பேண்ட் ஆல்னா எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதே நான் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ரோ எக்ஸ்பேன்ஷன் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரோ எக்ஸ்பேன்ஷன் என்ன, ரோ ப்ரிவென்ஷனா என்ன, ரோ கொலாப்ஸ்னா என்ன. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலான்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன குறி போட்டிருப்பேன்னா உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா மேட்ச் ஆக்டர் மூவிஸில் ஆக்ட் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு ஊடால நான் நான் கவுண்ட் பண்ணி ஒரு பேட்டர்ன் காம்பரன்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். பேட்டர்ன் காம்பரன்ஷன் பார்க்காதவங்களும் பாருங்கள், வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேட்டா ஜென்ரேட் பண்ண இடத்துல. ஸோ இங்கே இது பேட்டர்ன் காம்பரன்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆல்னா நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பேண்ட் ஆல்னா ஒன்றும் இல்லை. இப்போ டேட்டா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டேட்டா எடுக்கும்போது உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு இங்கே கேட்சில் எங்கேயுமே இருந்திருக்காது. சம்திங் நீங்கள் அப்போ தான் ப்ராசஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் நான் இந்த மூவிஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இந்த மூவி ஆக்டர் எடுக்கிறேன். அப்போ டேட்டாவே நம்மகிட்ட கையில் இல்லை அந்த நேரத்தில் ஃபெச் பண்ணி எடுக்கும்போது. அப்போ எல்லா டேட்டாவும் எடுக்கும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 0வா இருக்கும், இங்கே உங்களுக்கு 0வா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லேபிள் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்க. ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது அந்த லேபிளுக்கு மட்டும் மூவிக்கு மட்டுமே உங்களுக்கு என்ன சொல்ல 9125 ரெக்கார்ட்ஸ் ஒரு ரோ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 9125 ரோஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ரோ இருக்குது. அந்த ரோலேருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இங்கே நீங்கள் செக் பண்ண முடியும். எக்ஸ்பேண்ட் ஆல் வருதா, எக்ஸ்பேண்ட் இன்டூ வருதான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணும்போது அந்த 9125 ரோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் எல்லாமே ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த எல்லாமே ஆகுது மீன்ஸ் நான் அந்த ஆக்டர் அந்த மூவிஸ் இருக்க எல்லா ரெக்கார்டையும் நான் எடுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 35,910 வருது. ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ரோ பெருசாகுது. எக்ஸ்பேண்ட் இன்டூ. ஸோ எக்ஸ்பேண்ட் இன்டூனா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா 35,000 சம்திங்கு, உங்களுக்கு அந்த நோடுக்குள்ளேயே செக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்பேண்ட் இன்டூ அந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்குள்ளே அதுலேருந்து எனக்கு தேவையான டேட்டா எடுத்துக்கணும். புதுசாக போய் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் இன்டூ. அதுக்குள்ளேயே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பேண்ட் இன்டூ. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டல் நம்ம ரிலேஷன்ஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்துடும். இங்கே நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம கன்ஸ்டன்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அது கரெக்டாக வேறு இதெல்லாம் போட்டு தான் கரெக்டாக வந்துருக்கும். ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு இண்டெக்ஸ் பற்றி என்ன, கன்ஸ்டன்ட் பற்றி என்ன ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதுலேயே நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுனா எக்ஸ்பேண்டால் எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு சில இடத்துல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது வரும், அடிக்கடி அதே வந்துடக்கூடாது. அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ரோ ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாமல் நீங்கள் அது மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ண பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரோ எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருப்பேன், நீங்கள் ரோ எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ உங்களுக்கு மெமரி கன்சம்ஷன் அதிகமாகும், பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அடிவாங்கும். இதே இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ எனக்கு இங்கே ரோல் அப்ளை வராமல் கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் 35,910 உங்களுக்கு 35,910 இன்ட்டு 491. ஸோ இவ்வளோ ரோ எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் க்ரோஸ் 76,31,000. ஸோ அப்போ இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ ரோ எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு அவ்வளோ மெமரி கன்சம்ஷன் ஆகும். உங்களுக்கு நார்மல் சின்ன கொரி இந்த உங்களுக்கு டோட்டல் உங்களுக்கு என்ன சொல்ல இந்த டேட்டாக்குள்ளேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 lakhs கூட போல. மேபி 2 கம்பைன் பண்ணிங்க ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தான். அதுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு க்ரோஸ் கணக்காக போச்சுன்னா நீங்கள் கொரி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுற இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இது ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். இது ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ரேட்டர் என்ன, அது எப்படி இது பண்ணுது, ரோ எக்ஸ்பென்ஷன், அது எல்லாமே உங்களுக்கு கம்பைனாக இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது பேஸ் பண்ணி தான் பார்த்து ஒவ்வொன்றா போட்டிருப்பேன். ஸோ அதனால் இதுதான் ரோ எக்ஸ்பேண்ட் ஆல்னா என்ன, ரோ எக்ஸ்பேண்ட் இன்ட்டுனா என்னன்னு சொல்லிட்டு.
ஸோ மோஸ்ட்லி இது ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணும்போது தான் வரும். ரோ எக்ஸ்பேண்ட் இன்டூ எப்போ வரும்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு நோட் அது ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டீங்க. அதுக்குள்ளேயே நீங்க ஃபர்தரா நீங்க வந்து நீங்க எடுக்குறீங்க. டேட்டா ஃபெட்ச் பண்ணி எடுக்குறீங்க. ப்ராசஸ் பண்றீங்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் இன்டூ வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ போடணும், ஏதோ ஒண்ணு தாட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.